குழந்தைகள் படுக்கையில் சிறுநீர் கழிக்கும் பிரச்சனையை சரிசெய்வது எப்படி என்று இப்போது நாம் பார்க்கலாம். தண்ணீர் குடிப்பதை சரிசெய்வதும் இரவு உணவை சரிசெய்வதும் மட்டுமே எந்த மருந்தும் இல்லாமல் இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான ஒரே வழிமுறை. இந்த பிரச்சனை உள்ள சிறுவர்கள் படுக்கையில் அல்லது உறக்கத்தில் சிறுநீர் கழித்து விடுவோம் என்ற அச்சத்தில் மிகவும் குறைந்த அளவே தண்ணீர் குடிப்பார்கள். எனவே அவர்கள் தண்ணீர் குடிக்கும் அளவை சரிசெய்வதன் மூலமாக இரவில் உறக்கத்தில் சிறுநீர் கழிக்கும் பிரச்சினை சரிசெய்துவிடலாம். தினமும் குழந்தைகள் காலை எழுந்தவுடன் கொஞ்சம் அல்லது தேவையான அளவு தண்ணீர் குடிக்க கொடுக்க வேண்டும். பின்னர் எப்போதெல்லாம் தண்ணீர் தேவைப்படுகிறதோ அப்போதெல்லாம் தேவைக்கு ஏற்ப தண்ணீர் குடிப்பதை குழந்தைகளுக்கு பழக்க வேண்டும். மாலை 6 மணிக்கு மேல் தண்ணீர் குடிப்பதை குறைத்துக் கொள்ள வேண்டும். மற்றும் இரவு உணவாக மசாலா உணவுகள், துரித உணவுகள், எண்ணெயில் சமைத்த உணவுகள் மற்றும் திட உணவுகள் உண்பதும், இரவில் தாமதமாக உணவு உண்பதும் இரவில் படுக்கையில் சிறுநீர் கழிப்பதற்கான ஒரு காரணம் என்பதால் இவற்றை எல்லாம் தவிர்க்க வேண்டும். இவ்வாறு செய்வதால் இரவில் படுக்கையில் சிறுநீர் கழிப்பது மட்டுமல்லாமல் பகலில் சொட்டு சொட்டாக சிறுநீர் கழிப்பது, அதனால் ஏற்படும் மன உளைச்சல் போன்ற பிரச்சினைகள் அனைத்தும் தீரும். இது சர்க்கரை நோயாளிகள் இரவில் அடிக்கடி சிறுநீர் கழிக்கும் பிரச்சனையையும் படிப்படியாக குறைத்து சரியாக்கும்.